தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது ஊக்கமான ஜெபம். ஏசாயா 25 சொல்கிறது, நீர் அதிசயமானவைகளை செய்தீர், உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். இந்தியாவில் ஒரு மலை அடிவாரத்தில் பக்தியுள்ள கிறிஸ்தவன் ஒருவன் தன் வீட்டில் ஜெபித்து கொண்டிருந்தான். அப்பொழுது 3 திருடர்கள் அவன் அறைக்குள் திருட்டுத்தனமாக நுழைந்து தங்கள் கைகளில் கிடைத்த யாவையும் அபகரித்து கொண்டார்கள். ஜெபித்து முடிந்ததும் அந்த மனிதன் தன் பொருட்கள் களவு போயிற்று என்று கண்டான். அவன் ஜெபிக்கும் பொழுது ஒரு பெட்டியின் மீது தலையை வைத்து ஜெபித்து கொண்டிருந்தபடியால் அந்த பெட்டியை அவர்களால் எடுக்க முடியவில்லை. அந்த பெட்டிக்குள் தான் பணமும் விலையுறந்த பொருட்களும் இருந்தன. அந்த கிறிஸ்துவன் அந்த பெட்டியை தன் கையில் தூக்கி கொண்டு அந்த திருடர்களுக்கு பின்னால் ஓடினான். நில்லுங்கள், வெளியேற பெற்றவர்களை விட்டுவிட்டு போய்விட்டீர்களே, அவைகளை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறினான். திருடர்கள் இதை கேட்டபொழுது இது சூழ்ச்சி என்று நினைத்தார்கள். பின்னர் அவனிடத்தில் ஆயுதங்கள் எதுவும் இல்லை என்று தெரிந்து கொண்டு அவனும் திரும்பி வந்தார்கள். அந்த பக்தன் அவர்களுக்கு வேண்டியதை எடுத்துச் செல்லும்படி கேட்டுக்கொண்டான். முன்பே தெரிந்திருந்தால் நானே அவளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று அங்கலாய்த்தான். திருடர்களோ இந்த மனிதனின் விசித்திர செயலை கண்டு வியந்து மனமாறினார்கள். இத்தகைய உத்தமர்களும் உலகத்தில் இருப்பார்கள் என்று எங்களுக்கு இதுவரை தெரியாது. நீரே எவ்வளவு நல்லவராக இருந்தால் உம்முடைய தெய்வீகமுள்ளவராக மாற்றிய உமது இரட்சகர் எவ்வளவு அற்புதமாக இருக்க வேண்டும் என்று கூறி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிருபையின் கால முடிவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்மிடம் பரலோக தெய்வம் கொடுத்தது தேவனுடைய கட்டளையே. அவருடைய ஊழியத்தில் நம்முடைய கருவியலாக பயன்படுத்தும்படி அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போமா? கிறிஸ்துவின் ஊழியத்தில் நம்முடைய அன்பு பரிபூர்ணப்பட நாம் ஜெபிப்போமா? அநேகரை மந்தையில் நாம் சேர்ப்போம். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதனாலே செய்தியை கேட்டு உங்களையும் இதனாலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.